வெல்கம் டு ஏஜிஆர் இன்ஸ்டியூட். இந்த வீடியோவில் நம்ம லினக்ஸ் எப்படி நம்மளோட லேப்டாப்பில் இல்லை டெஸ்க்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்மளோட லேப்டாப்பில் விர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிளில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஒரு சில லேப்டாப்ஸ்க்கு இந்த ஆப்ஷன் இருக்காது. ஸோ அந்த ஆப்ஷன் ஃபஸ்ட்டு இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இருந்துச்சுன்னா அது எனேபிளில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பெர்ஃபார்மன்ஸை கிளிக் பண்ணோன்னா விர்ச்சுவலைசேஷன் அப்படின்னு போட்டிருக்கு. இது என்னோடய லேப்டாப்பில் நான் எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். இது டிஃபால்ட்டாக ஒரு சில பேருக்கு டிசேபிளில் இருக்கும். டிசேபிளில் இருந்துச்சு அப்படின்னா பயாஸ் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி எனேபிளாக இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை, நம்ம டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு சில லேப்டாப்பில் இல்லை டெஸ்க்டாப்பில் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்காது. அப்படி இல்லைனா இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. நம்ம ஃபுல் ஓஎஸையுமே டிலீட் பண்ணிவிட்டு வெறும் லினக்ஸ் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நாம் பார்க்க போகிற மெத்தட் எந்தெந்த வெர்ஷன் ஓஎஸ்க்கு சப்போர்ட் ஆகும் அப்படின்னா விண்டோஸ் 10 அப்படின்னா அதுக்கு மேலே இருக்க ஓஎஸ், விண்டோஸ் 11, இதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஓஎஸ் வெர்ஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த ஓஎஸ் எல்லாத்துக்குமே இது சப்போர்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இதை மட்டும் செக் பண்ணிடுங்க. விர்ச்சுவலைசேஷன் எனேபிளில் இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. ஓஎஸோட வெர்ஷனை செக் பண்ணிடுங்க. இப்போ என்னோடய லேப்டாப்பில் நான் ஓஎஸ் செக் பண்ணி காமிக்கிறேன். விண்டோஸ் 10 ப்ரோ இருக்குது என்னோடய லேப்டாப்பில். நெக்ஸ்ட்டு நம்ம இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நமக்கு எப்படி மொபைலில் ப்ளே ஸ்டோர் இருக்கோ அதே மாதிரி மைக்ரோசாஃப்டோட ஸ்டோர் இதில் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி தான் நம்ம உள்ளே போய் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. ஸ்டார்ட்டில் போயிட்டு மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் உபுண்டு அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். உபுண்டு எடிஷன் தான் அதிகமாக கம்பெனிஸில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது எடிஷன் வேணாலும் நீங்கள் சர்ச் பண்ணி இருந்துச்சுன்னா அவைலபிள் இருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணிடுங்க. இதில் உபுண்டு சர்ச் பண்ணதுக்கப்புறம் இங்கே நிறைய வெர்ஷன் காமிக்குது. நாம் வெர்ஷன் எதுவுமே இல்லாமல் இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், இதை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இது சூஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஓப்பன் ஒரு ஆப்ஷன் காமிக்குதா. ஸோ நான் ஆல்ரெடி என்னோடய லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் ஓப்பன் காமிக்குது. அப்படி இல்லைனா இன்ஸ்டால்னு காமிக்கும் ஆர் கெட்டுன்னு காமிக்கும். ஸோ கெட்னு காமிச்சிச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இன்ஸ்டால் ஆகினதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்டார்ட்டில் போயிட்டு உபுண்டுன்னு இங்கே உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்துடும். இன்கேஸ் இங்கே வரல அப்படின்னா ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் இருக்கும், நீங்கள் கீழே போய் செக் பண்ணிடுங்க. உபுண்டு ஓப்பன் பண்ணுறேன். இப்போது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே செட் பண்ண சொல்லும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது. நான் ஆல்ரெடி செட் பண்ணதால் எனக்கு டேரெக்டாக அந்த ஸ்க்ரீன் வந்துருச்சு. அப்படி இல்லைனா உங்களுக்கு ஃபஸ்ட்டு யூசர் நேம் கொடுக்க சொல்லும், அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு. இது எல்லாமே நீங்கள் ஸ்மால் லெட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் இருந்து எப்படி லினக்ஸ் கமாண்ட்ஸ் எல்லாமே ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.